இந்த டாலருடைய மதிப்பை வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம $1 அவங்க நமக்கு கொடுக்கணும்னா அமெரிக்கா, நம்ம அவங்களுக்கு 70 ரூபா கொடுக்கணும், 75 ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அதை வந்துட்டு எப்படி வந்து நிர்ணயிக்கிறாங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி இந்த மதிப்பெல்லாம் நிர்ணயிக்கிறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், அமெரிக்கா அப்படின்றவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு 36 ரூபா இருக்குன்னா, நம்மகிட்ட ஒரு 36 ரூபா இருக்குன்னா, ஆக மொத்தம் இப்போ சேம் லெவலில் இருக்குது. 1950களுக்கு முன்னாடி இந்த நிலமையில தான் இருந்திருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் போக போக தான் படிப்படியாக அவங்களுடைய மதிப்பும் நம்மளுடைய மதிப்பும் அதிகரிச்சிருக்கு. அதாவது 1950க்கு முன்னாடி நம்ம $1 கொடுத்தா அவங்க $1 தான் கொடுப்பாங்க, அந்த மாதிரி சேம் லெவலில் இருந்தது. ஆனால் இப்போ தான் அவங்க $1 நமக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு 70 ரூபாய்க்கும் மேலே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதைத்தான் எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை விட முக்கியமாக எப்படி நம்மளுடைய பொருளாதாரம் இந்த அளவுக்கு டவுனில் போயிட்டுருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். அதாவது இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்காட்ட 36 ரூபா இருக்குது, நம்மகிட்ட 36 ரூபா இருக்குன்னா 2 பேருடைய பண மதிப்பும் பாருங்கள் சேம் லெவலில் இருக்குது. அதனால் அப்போ வந்துட்டு $1க்கு $1 அப்படின்றது கரெக்டாக நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் போக போக என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவிலேருந்து நம்ம அதிகப்படியான பொருட்களை வந்து வாங்க ஆரம்பிக்கிறோம். அப்படி வாங்க ஆரம்பித்தா என்ன ஆகும்னா, அமெரிக்காவுடைய வளங்களை நம்ம வாங்குவோம், ஆனால் நம்மளுடைய பணங்களை அவங்க வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டே வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு பொருள் வந்து அமெரிக்காட்டிலேருந்து வாங்குகிறோம்னா, அந்த 10 ரூபாய்க்கு பதிலாக நம்ம பணம் தான் கொடுப்போம், அவங்க வெறும் வளங்கள் அந்த ப்ராடக்ட் தான் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அப்படின்றப்போ நம்மகிட்டையும் 36 ரூபா அவங்ககிட்டையும் 36 ரூபா இருந்த இந்த இடத்துல என்ன ஆகும்னா, நம்மகிட்ட 26 ரூபாயாக குறைஞ்சிரும். ஏன்னா 10 ரூபா நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அப்போ அவங்ககிட்ட 36 ரூபா இருக்குன்னா 46 ரூபான்னு அதிகரிச்சிரும். ஏன்னா நம்ம ஒரு 10 ரூபா அவங்ககிட்ட கொடுத்து ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்றனால. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காலகட்டத்தில் இப்போ எப்படி இருக்குன்னா, நம்மகிட்ட வந்து அவங்ககிட்ட இருந்து ஒட்டு மொத்தமாக இப்போ நம்மகிட்ட 26 ரூபா இருந்தோம்னு பார்த்தோம்ல, அந்த 26 ரூபாயிலேருந்து 25 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறோம். அப்போது 25 ரூபா நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம், நம்மகிட்ட வெறும் ₹1 மட்டும்தான் இருக்கும். அப்போ அவங்களுடைய பண மதிப்பு எந்த லெவலுக்கு போயிருக்கும்னா, அவங்ககிட்ட 46 ரூபா இருந்த இடத்துல இந்த 25 ரூபா போய் சேர்ந்துச்சுன்னா 71 ரூபா அப்படின்ற மதிப்பில் அவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்ககிட்ட 71 ரூபா இருக்குது, நம்மகிட்ட வந்து ₹1 தான் இருக்குது. அப்படின்றப்போ நம்மளுடைய பணத்தை விட அவங்ககிட்ட எத்தனை மடங்கு ஜாஸ்தி இருக்குதுன்னு பார்த்தா 70 மடங்கு அப்படின்றது வந்து 71 மடங்கு அப்படின்றது வந்து ஜாஸ்தியாக இருக்குது அமெரிக்கா கையில். ஸோ இந்த 2 டிஃபரன்ஸை பார்த்து தான் அப்போது $1க்கு 71 மடங்கு நீங்கள் அதிகமாக பணம் கொடுக்கணும் அப்படின்றது நிர்ணயம் பண்ணப்படுது. இப்போ அவங்ககிட்ட 71 ரூபா இருக்குன்னா அவங்க $1 நம்ம கொடுக்கணும்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையானது 71 ரூபாயாக இருக்கும். ஒருவேளை அவங்க கையில் 80 ரூபா இருக்குது, நம்ம கையில் $1 தான் இருக்குன்னா அப்போ வந்துட்டு அவங்க கையில் 80 மடங்கு ஜாஸ்தி இருக்கிறனால அவங்க $1 நமக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு திருப்பி 80 ரூபா கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருப்போம். இதே அவங்க கையில் 50 ரூபா தான் இருக்குது, நம்ம கையில் ஒரு $1 இருக்குன்னா அப்போ எப்பவும் போல் அவங்க $1 கொடுத்தாங்கன்னா நம்ம 50 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படித்தான் வந்து டாலர் பணம், அந்த பவுண்ட்ஸ், ருப்பீஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரியான கணக்கில் தான் வந்துட்டு நிர்ணயம் பண்ணுறாங்க. இன்னொரு ரீசனும் இருக்குது. இப்போ நம்ம அமெரிக்காவிலேருந்து எந்த ப்ராடக்ட்ஸுமே வாங்குறது இல்லை அப்படின்னாலும் எப்படி நம்மளுடைய பண மதிப்பு குறையும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு அதே 36 ரூபா வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பெரிய அளவில் பொருட்களை நம்மகிட்ட விற்காது, ஆனால் நம்மளுடைய பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை எடுத்து நம்மக்கிட்ட விற்று என்ன செய்யும்னா பணம் சம்பாதிச்சிரும். உதாரணத்துக்கு பெப்சி, கொக்கோகோலா அப்படின்ற அந்த எம்என்சி கம்பெனிஸ் இங்கே வந்து என்ன பண்ணும்னா அவங்களுடைய கோக்கை வந்து இங்கே வந்து விற்கிறதில்ல, இங்கே இருக்கிற வளங்களை தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது தண்ணி எடுத்துக்கிறாங்க, அதே மாதிரி நிலம், அந்த இடம் இருக்கு இல்லையா, அதை மேனுஃபேக்சரிங் செய்கிறதுக்கான இடம் எல்லாமே இந்தியா கையிலேருந்து அவங்க எடுத்துக்கிட்டு நமக்கு அவங்க ப்ராசஸ் மட்டும்தான் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி பண்ணி கொடுத்துட்டு நம்ம அங்கே வேலைவாய்ப்பு அதிகரிக்குதுன்னு நம்மெல்லாம் போய் பெப்சிகோ கம்பெனியில் வேலை பார்ப்போம். அப்படி வேலை பார்க்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய சேலரி நம்மகிட்ட இருந்து வாங்கி நமக்கே கொடுத்துட்டு
நம்ம அரசாங்கத்துக்கு தேவையான வரி அந்த டேக்ஸ் அப்படின்றதையும் கட்டிட்டு மிச்ச பணத்தை அவங்க கொண்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அமெரிக்கா எந்த லெவலில் இருக்குது. பொருட்களை அவங்க வளங்களை வேஸ்ட் பண்ணி இங்கெல்லாம் விற்க மாட்டாங்க. அங்கேருந்து இங்கே வந்து ஒரு தொழில் மட்டும் தொடங்குவாங்க. தொடங்கி இங்கே இருக்கிற எல்லா வளங்களையுமே யூஸ் பண்ணி நம்மளுடைய பொருளை செஞ்சு நமக்கே விற்றுட்டு அவங்க வந்து பணத்தை மட்டும் கொண்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியாக ஒரு சைடு வந்து நம்மளுடைய பண மதிப்பு அப்படின்றது கம்மியாகும். இன்னொரு பக்கம் எப்படி கம்மியாகும்னா, அதே மாதிரி சைனாட்டிருந்து நம்ம நிறைய பொருள் வந்து மேட் இன் சைனான்னே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பொருட்கள் நம்ம வாங்கும்போது அவ்வளோ பணம் நம்ம கையிலேருந்து வெளியே போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா அந்த ஃபோனுக்கு அந்த சைனா ஃபோனுடைய டேக்ஸ் மட்டும்தான் இந்தியாவுக்கு சேரும். அப்புறம் சேல்ரி இங்கே அந்த மொபைல் ஷாப்பிங்கில் இருக்கிறவங்க, அங்கே வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு உண்டான சேல்ரி மட்டும் இங்கேருந்து நம்மளுடைய பணத்துலேருந்து போயிடும். ஆனால் மிச்சம் எல்லா பணமுமே சைனாவுக்கு நேரடியாக போயிடும். அப்படின்றப்போ அவங்களுடைய பண மதிப்பும் அதிகமாகும். நம்ம கையில் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்மகிட்டையும் 70 ரூபா, அமெரிக்காட்டையும் 70 ரூபா இருக்குன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நாட்டிலையுமே இறக்குமதி பண்ணி அவங்களுடைய பொருட்களை எல்லாமே நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த 70 ரூபா 1 ரூபாய் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டாலருக்கும் பணத்துக்கும் எதிரான மதிப்பு அப்படின்றது ரொம்பவே கம்மியாயிரும். இது டாலர் மட்டும்தான் இப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னா கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரியே பவுன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஜப்பானுடைய பண மதிப்பாக இருக்கட்டும், எல்லாமே இப்படி தான் நிர்ணயிக்கிறாங்க. அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றதுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கும் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், சரி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி. அதாவது நம்மளுடைய இந்தியாவுடைய பண மதிப்பை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த வீடியோவில் நம்ம கையில் தான் பணம் அடிக்கிற மிஷின் இருக்குது, அச்சடிக்கிற மிஷின் இருக்குது. அப்படி இருந்த போதிலும் ஏன் நம்ம அவ்வளோ பணத்தை அச்சடித்து ஏன் கவர்மெண்ட்டே நம்ம எல்லாருக்குமே கொடுக்கலாம்ல, ஒரு 20 லட்ச ரூபா அச்சடித்து எல்லா குடும்பத்துக்குமே கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கறதில்ல அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு அடுத்த வீடியோ வந்துடும். நீங்கள் விரும்புகிற ஒரே ஒரு நபருக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறந்துடாதீங்க, கேட்ட கொஸ்டினுக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.